என்ன நடக்குது சார் வங்கதேசத்தில் இப்போ? வங்கதேசத்தில் தற்போது நடந்துகிட்டு இருப்பது வந்து ஒரு வகையான இரண்டாம் அராப் புரட்சி போல். இது தெற்காசிய அராப்பு புரட்சி என்று கூட நம்ம அழைக்கலாம். ஏனென்றால் வந்து இது வந்து மாணவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் உரிமைகளை வந்து மீட்டெடுக்கணும். அதை வந்து பெரும்பாலான பங்கு கொண்ட மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பின்னணி வந்து ஒரு மத பின்னணியாக இருக்குது. அதுதான் இதோடைய உறுத்தல். வழக்கமாக வந்து எந்த வித புரட்சியுமே ஒரு விதமான செக்குலர் ஐடியாலஜியில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே அந்த கடந்த 8 மாதமாக நடந்த அந்த இளைஞர்கள் புரட்சி கொண்ட படையோ இல்லாட்டா இவங்களுக்கு எதிரான முஜிபுர் ரஹ்மான் அவருடைய வழி வந்த அந்த கட்சிக்கு எதிரான அவாமி லீக் கட்சிக்கு எதிரான அந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு மத கலரை வந்து கொடுக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த போராட்டத்துடைய மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வந்து பார்க்கப்படுது. இதை வந்து இந்த வங்கதேச அரசியல் எழுச்சிங்கிறது வந்து நம்ம வந்து உள்நாட்டு எழுச்சிங்க மட்டும் பார்க்காம இதுக்கான புற காரணிகள் இருக்குது. புற காரணி குறிப்பாக வந்து பாகிஸ்தானுடைய தாக்கம் இருக்குது, சைனாவுடைய தாக்கம் இருக்குது. இப்போ நேரடியாக வந்து ட்ரம்ப்புடைய வருகை பின்னாடி வந்து அமெரிக்காவும் தன்னுடைய பங்கை வந்து இந்த சவுத் ஏசியா பகுதியில் வந்து நிலைநாட்டுன்னு விரும்புது. ஸோ இந்த எல்லா நாட்டிலும் இந்தியா தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வந்து வழக்கமான ஒரு நிலைப்பாடை கொண்டு இதை நிறுத்தணும்னு இந்தியாவும் முயற்சி செய்யுது. ஸோ இது ஒரு சர்வதேச பிரச்சனையை வந்து மாறுவதற்கான வழிகள் ஏராளமான பாதையில் தென்படுது. இப்போ மாணவர்கள் கிளர்ச்சி என்பது கடந்த ஆண்டு ஏற்பட்டது என்பது அங்கே ஒரு தன்னெழுச்சியாலாம் இல்லை, ஒரு புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல சில நாடுகள். பாகிஸ்தான், சீனா ஒரு தூண்டுதல்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், குறிப்பாக பாகிஸ்தானுடைய இராணுவ பின்னணி அவங்களுடைய உளவுத்துறையோட ஆதரவோட தான் வந்து இந்த மத எழுச்சி இளைஞர்களுடைய அமைப்பு வந்து தன்னுடைய போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைப்புடைய செயல்பாடுகள் கொள்கைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இஸ்லாமிய பார்வையோடைய தான் அந்த அடிப்படைவாதம், இஸ்லாமிய அடிப்படைவாதமோ தீவிரவாதமும் சொல்ல முடியாது. அது ஒரு விதமான அடிப்படைவாதம். நீங்கள் சொல்ல மாதிரி கொள்கை அடைவிலான ஒரு வலிமையான ஒரு இஸ்லாமிய போக்கு தான் வந்து அந்த அரசியலை வந்து அவங்க கொண்டு வரணும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா வந்து முஜிபுர் ரஹ்மான் அவாமி லீக் இருக்கும்போது ஒரு வகையான ஒரு வகையான வளர்ச்சி சார்ந்த ஒரு தாராள பொருளாதார கொள்கை கொண்ட வங்கதேசமாக இருந்த நாடு வந்து தற்போது வந்து அதனுடைய பாதையிலேருந்து விலகி மத அடிப்படையிலான ஒரு வளர்ச்சி பொறுத்தாளமாக மாறுங்காங்க. மதத்தை வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய முன்னணி கொள்கையை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த அமைப்புடைய மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அந்த அடிப்படை சிக்கல் தான் வந்து இந்த மறுபடியும் வந்து இந்த பிரச்சனை வந்து மறுபடியும் மேலே கொண்டு வருது. ஸோ மதங்கிறது தான் மறுபடியும் இந்த இளைஞர் கடந்த ஆண்டு வரை சிறுபான்மையினராக அங்கே இருக்கிற இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய கோவில்கள் வந்து இந்த கோயில்கள் வந்து உடைக்கும் போது வந்து அமெரிக்க அதிபரோ இந்தியாவோ நேரடியாகவே தங்களுடைய ஆதரவை தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்தாங்க. ஸோ ஒரு விதமான மத எழுச்சி தான் வந்து இந்த போராட்டங்கள் மூலம் வந்து வெளிப்படையாக தெரிய வருது. இதன் மூலமாக ஒரு அரசியலுங்கிறது வந்து ஒரு பின் கருத்து தான். மதங்கள் கொண்டு தன்னுடைய மதத்தை வந்து தன்னுடைய வங்கதேசத்தில் ஒரு இஸ்லாமிய மதத்தை வந்து ஒரு முற்போக்கு மாநிலத்தை நாட்டை வந்து ஒரு பிற்போக்கு நாடாக வந்து மாற்றுறதுக்கான முழு முயற்சியும் வந்து இந்த இளைஞர் படை வந்து செய்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கான ஆதரவு வந்து வெளிப்படையாகவே வந்து பாகிஸ்தானோ சைனாவோ வந்து தன்னுடைய சோர்ஸ்கள் மூலமாக வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த பிரச்சனையுடைய அடிப்படை சிக்கல். இது வந்து இன்னும் நீண்டு கொண்டே போகும். இது வந்து உடனே முடியாது. பார்க்க ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி இருக்குது. மறுபடியும் அதை வந்து தூவம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனையை வந்து குறைய விடாமல், அதனுடைய அழுத்தம் குறைய விடாமல், அதனுடைய தாக்கம் வந்து குறைய விடாமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். மறுபடியும் வங்கதேசத்தை வந்து ஒரு பாகிஸ்தான் போல மாற்றணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போ இந்த மாணவர் அமைப்புகள் போராட்டம் நடத்தின மாணவர்கள் அமைப்புகள் நேரடியாக இப்போ போராட்டம் பண்ணாலும் பின் வருங்காலத்தில் வந்து மாணவர்கள் வந்து ஒதுக்கிட்டு வந்து இராணுவம் தான் தன்னுடைய அதிகாரத்தை தேசிய குடிமக்கள் கட்சின்னு ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குடிமக்கள் கட்சிங்கிறது ஒரு பேருக்கான ஒரு செய்கை தான். பின்னாடி வந்து இராணுவம் வந்து ரொம்ப நாள் வேடிக்கை பார்க்காது. ஏன்னா வந்து அவங்க தன்னுடைய அதிகாரத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவங்க பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடாக வந்து பங்களாதேஷ் மாற விரும்புகிறாங்க. ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு சவுத் ஏஷியன் டைகர் எக்கனாமின்னு வந்து அந்தளவுக்கு வளர்ச்சியாக வந்தாங்க. எப்படி அனட்டோலியன் டைகர் அப்படின்னு டர்க்கி வந்து வளர்ந்தாங்களோ அதே மாடலில் தான் இவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஜவுளித்துறையாக இருக்கட்டும், இல்லாட்ட ஒரு சிறு வகையான மென்பொருள் ஏற்றுமதியில் வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்த நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு வந்து மத பிற்போக்குவாதத்துக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுக்காது. அந்த ஆர்மிக்கும் நல்லா தெரியும் எந்த மாதிரியான பாதையில் நம்ம போய்கிட்டு இருந்தோம், எப்படி வளர்ச்சி நம்முடைய கடந்த 10 ஆண்டுகள் இருந்தது. ஊழல் இருந்தாலும் ஒரு வெளிப்படையான வளர்ச்சி இருந்தது.
தம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஆடை உற்பத்தியோடைய ஆர்டர்கள் எல்லாமே வந்து அங்கே பங்களாதேஷுக்கு மாறினதா, ஆயத்த ஆடைகளுடைய உற்பத்தி வந்து பங்களாதேஷுக்கு மாறினதா நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய டிஸ்கஷன் நடந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சியான பாதையில் போன நாடு வந்து தன்னை வந்து மத அடிப்படையான ஒரு நாடாக, பிற்போக்கு நாடாக மாற்ற வந்து இந்த ஆர்மி வந்து விரும்பாது. ராணுவம் வந்து அதுக்கான பொருளாதாரத்தை குறிப்பிட்டீங்க. எல்லாமே ஒரு பொற்காசியாவில் ஒரு வளர்ந்த வர பொருளாதாரம் இந்தியாவுக்கு அடுத்து, மாலத்தீவுக்கு அடுத்து, ஸ்ரீலங்கா அடுத்து வந்து போட்டிக்கு கிட்டத்தட்ட 2வது 3வது இடத்துக்கு முயற்சி பண்ண ஒரு நாடு வந்து கண்டிப்பாக வந்து பிற்போக்கு போகாது. இந்த பொருளாதாரத்திலையும் பார்க்குறப்ப அண்மையில் அங்கே இருக்கிற வணிக நிறுவனங்கள் எல்லாம் ஒரு கூட்டாக செய்தியாளர் சந்திச்சாங்க. இது வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கு. மிக மோசமான வரி விதிப்பா இருக்கு, எங்கள் மீதான ஒரு தாக்குதலாகவே இது இருக்கு. இந்த போராட்ட முறையின் மூலமாக வந்து இந்த இடைக்கால அரசு தன்னுடைய அதிகாரத்தை வந்து தொழிலாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது வந்து வெளிப்படையாக வந்து செலுத்துறாங்க. குறிப்பாக முதலாளி வர்க்கம் வந்து பெரும்பாலும் வந்து அவாமிலுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சியின் மூலமாக தான் அவங்க வளர்ந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 10 ஆண்டுகள் மிகப்பெரிய வளர்ச்சி நடந்தது. ஆயத்த ஆடைகளாக இருக்கட்டும், இல்லாட்ட மென்பொருட்கள், குறிப்பிட்ட அளவான மென்பொருட்கள் இந்திய அளவுக்கு மற்ற நாடுகள், பிலிப்பைன்ஸ், வியட்நாம் அளவு கூட கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அங்கே வளர்ந்தது. காலனி உற்பத்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு சில பகுதியான உற்பத்திகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ந்தது. அதுக்கு இந்த அவாமிக்கு இந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தான் இருந்தது. அதுதான் அது காரணம், அடிப்படை. அந்த அடிப்படையான அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பை வந்து மாறணும், குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு இராணுவத்தை விரும்பாது. அந்த அரசனுடைய இப்போ இந்தியா சார்பு நிலைப்பாடும் இப்போ இருக்கிற இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ஒரு எதிர்ப்பு நிலை வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கலாமா? கண்டிப்பாக இந்த இந்தியாவை எதிர்ப்பு தான் அவங்களுடைய இன்னொரு புதுசாக வந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த புதுசாக அந்த மாணவர் அமைப்பாக இருக்கட்டும், இல்லாட்ட வந்து முகமது யூனிஸுடைய இடைக்கால அரசாக இருக்கட்டும், தன்னுடைய எதிர்ப்பை வந்து குறைந்த அளவில் தெரியப்படுத்துகிறாங்க. அங்கங்கே நேரடியாக தெரியப்படுத்தவில்லை. இந்திய எதிர்ப்பை வந்து தன் வருங்காலத்தில் நேரடியாக கூட தெரியப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த சிக்கன் நெக் அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து எங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அவங்க ஒரு ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ அதிகாரி வந்து தன்னுடைய எக்ஸ்தல குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய வெளிப்படையான ஒரு எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வளர ஆரம்பிக்கும். எப்படி ஸ்ரீலங்காலையோ இந்த மாலத்தீவ்ஸில் வந்து ஒரு அமைச்சர் வந்து எப்படி வந்து ட்வீட் பண்ணாரோ இந்திய பிரதமருக்கு எதிராக, அதே மாதிரியான ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலை வந்து அங்கங்கே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்தியாவுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மாணவர் அமைப்புகள் வெளியிட்ட வங்கதேசத்தினுடைய வரைபடத்தில் இந்தியாவுடைய இந்த வடகிழக்கு பகுதிகளெல்லாம் சேர்த்து அவர்கள் ஒரு அகன்ற வங்கதேசம் என்கிற ஒரு வரைபடத்தை வெளியிட்டாங்க. அரசு அதை மறுத்தாங்க. ஆனால் அப்போ வெளிப்படுத்துறாங்க. எப்படி சீனா செய்தோ, எப்படி பாகிஸ்தான் செய்தோ, அதுபோல் அங்கே இருக்கிற மாணவ அமைப்புகள் இப்போது வரைக்கும் அரசு வெளிப்படையாக இந்த இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாட்டையோ அல்லது வேலைகளையோ வெளிப்படையாக இல்லைனாலும் மறைமுகமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ சிக்கன் நெக், அப்போது அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது போல் இந்தியாவுடைய அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டார். உங்களுக்கு 2 சிக்கன் நெக் இருக்குது, நாங்கள் ரொம்ப எளிதில் வந்து 2யுமே நாங்கள் வந்து பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொன்னார். இப்போ இது போன்ற ஒரு நாட்டுக்கு ஒரு கருத்தை சொல்கிறப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுவார், வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லுவாங்க, இல்லை அதிகபட்சம் பிரதமர் இது மாதிரி ஒரு கருத்தை வெளியிடுறப்ப ஒரு முதலமைச்சரை விட்டு இந்த கருத்தை வெளியிடுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி தான் நாங்கள் டீல் பண்ணுவோம் உங்களை, வங்கதேசம் எங்களுக்கு அந்த அளவு தான் அப்படின்னு இந்தியா ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு சமிக்கையை வெளிப்படுத்த இந்தியா வந்து நேரடியாக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து தற்போதைய பார்க்க விரும்பலை. இது ஒரு பிராந்திய பிரச்சனையாக தான் தன்னுடைய பார்க்க விரும்புது. அதனால தான் அதோடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த மாநில முதல்வர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. நீங்கள் உங்களுக்கு ஒரு சிக்கன் நெக் இருக்குன்னா எங்களுக்கு 2 சிக்கன் நெக் நாங்கள் வேகமாக பிடிப்போம். அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஒரு பிராந்திய தலைவர்கிட்ட வந்து வரும்போது மத்திய அரசாங்கோடைய ஆதரவு இல்லாமல் அந்த கருத்து வெளியே வராது. ஸோ இந்த பகுதி, இந்த வடகிழக்கு பகுதிங்கிறது வந்து அந்த பிராந்திய தலைவர்கள் தங்களுடைய கருத்தை வந்து தெரிவிப்பதற்கான ஒரு நேரடியான ஒரு உரிமைகளாக அவங்களுக்கு இருக்குது. ஒரு எல்லை பகுதியில் இருக்கிற, ஏன்னா வந்து ஒரு தெற்கு மாநிலங்களுக்கு சொல்லலை, அந்த பகுதியில் அவங்களால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிற மாநிலங்கள் வந்து தன்னுடைய உரிமைகளை உரிமைகளுக்காக வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆதரவு கண்டிப்பாக மத்திய அரசுக்கு, இந்திய அரசு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த முதலமைச்சருக்கு கொடுத்த இடம்னு பார்க்கலாம், வங்கதேசத்துக்கு கொடுத்த இடம்னு பார்க்கலாம், வங்கதேச இடத்துக்கு கொடுக்கும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்திய அரசுடைய நிலைப்பாடும் கூட நம்ம பார்க்கலாம். நீ வந்து எங்களுடைய எந்த வகையான வார்த்தைகளை, ராஜதந்திர வார்த்தைகளை பயன்படுத்துங்களோ அதே அளவிலான வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அதோடைய வெளிப்பாடு.
இது வந்து சாதாரணமான ஒரு பதில் வார்த்தை இல்லை அவருடைய மேம்போக்கான ஒரு ரேண்டமான அது ரொம்ப நுட்பமானது தான். ஒரு செய்தியை தான் சொல்லியிருக்காங்க, தெளிவான ஒரு எச்சரிக்கைன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த பகுதி பிராந்தியம் தான் நம்ம வடகிழக்கு பிராந்தியம் தான் பாதிக்கப்படுது. அவங்களுடைய விரிவாக்கம், வங்கதேச விரிவாக்கம், ராணுவ விரிவாக்கம் நடத்தணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதனால் முதல் பாதிக்கப்படுறது இந்த வடகிழக்கு மாநிலங்கள் தான் அவங்களுக்கு. ஸோ அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க தலைவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் வந்து அதை ஆதரவு கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்போ இந்தியா வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா சார்பு நிலைப்பாட்டோடு தான் கடந்த ஆண்டு வரைக்கும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற சொல்கிறல. இப்போ இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இடைக்கால அரசு 8 மாதமாக இருக்குது, விரைவில் தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு அங்கே இராணுவ தளபதி ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. அப்போ இராணுவத்தினுடைய அதிகாரம் வரப்போகுதா, இராணுவ ஆட்சி வரப்போகுதாங்கிறதுக்கு மறுத்திருக்காங்க. முகமது இப்போ இடைக்கால அரசனுடைய தலைமை ஆலோசகராக இருக்கிற முகமது யூனுஸ் இப்போ இல்லை, ஊடகங்கள் அப்படி வர்றது வந்து ஒரு தவறான தகவல், ரொம்ப வந்து தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இராணுவ ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் நேரடியாக சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கதேசம் வந்து ஒரு பாகிஸ்தான் ஆக விரும்பாது, இந்தியாவாக தான் ஆக விரும்பும். ஏன்னா இந்தியா வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் நம்மளுடைய ஒரு வளமான ஒரு ஜனநாயக பாதையத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஸோ வந்து நம்மளுடைய அருகாமையில் பார்த்திங்கன்னா வந்து இலங்கையோ இல்லாட்ட பாகிஸ்தானோ வந்து இந்தியாவுக்கு எதிராக போய் தன்னுடைய அரசியல் அமைப்பு அதிகாரத்தை வந்து தொலைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை சீரழித்து தான் வந்து எல்லாமே கண்முன்னு எடுத்துக்காட்டு அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒருபோது வந்து பங்களாதேஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு வேலை நடக்கலாம், அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம், மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இராணுவ ஆட்சி நிலைநிறுத்தப்படும். ஆனால் வந்து மக்கள் வந்து அங்கே விரும்பலாம். மக்கள் வந்து தன்னுடைய ஒன்று மத அடிப்படையான நாடாக இருக்கணும், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இல்லை அது வந்து ஒரு பொருளாதார அடிப்படை கொண்ட ஒரு தாராளவாத ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. அவங்க வந்து இராணுவ ஆட்சி மக்கள் விரும்பலாம். அவங்களுக்கு தெரியும் வந்து நம்முடைய பாகிஸ்தானில் எப்படி இருக்குது, இலங்கையில் எப்படி இருக்குங்கிற ஒரு தெளிவான எடுத்துக்காட்டு. அவங்க வந்து இந்தியாவை தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து கண்டிப்பாக நினைப்பாங்க அங்கே இருக்க மக்கள். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பங்களாதேச உருவாக்கத்துக்கு இந்தியாவுடைய பங்களிப்பு நிறையா இருக்கிறதுனால அவங்க இந்தியாவோடைய மாடலை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற விரும்புவாங்களே தவிர பாகிஸ்தான் மாடல் வந்து அவங்களுக்கு உகந்தது கிடையாது. அது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வறுமைக்கு தான் இட்டு செல்லும். அது வந்து இராணுவம் நல்லா உணர்ந்திருக்கும். நம்மளை விட வந்து மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஸ்டடி பண்ண, ஆராய்ச்சி பண்ண அந்த வங்கதேச அரசு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. நமக்கு வந்து மத அடிப்படையில் வேணுமா இல்லாட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு வேணுமா, தாராளவாத ஒரு பொருளாதார முக்கியத்துவம் கொண்ட அமைப்பு வேணுமாங்கிறத இங்கே சிக்கலை. ஸோ மதத்தை மறுபடியும் வந்து இந்த இஸ்லாமிய மதத்தை வந்து ஒரு நிலை முன்னணியில் வந்து கொண்டு வர நினைக்கிறாங்க. அப்படி ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தும் போது சிறுபான்மை கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இராணுவ அமைப்புக்கு அது ஆரம்ப தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். முகமது உஸ்ஸமான் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டார் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தேர்தல் நடக்கும், நான் வந்து அதுக்கான உறுதித்தன்மையை வந்து இடைக்கால தலைவரிடம் வந்து விவாதிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக பொறுமையாக வந்து ஆதரவு கொடுப்பாங்க. தன்னுடைய இராணுவம் தன்னுடைய ஒரு வலிமை காட்டாது. அதை சொல்கிறப்ப தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அது பிறகு பல்வேறு துறை சார்ந்த ஆலோசகர்கள்லாம் இப்போ இந்த இடைக்கால அரசனுடைய தலைமை ஆலோசகர் நியமிக்கிறார், முகமது யூனுஸ் நியமிக்கிறார். அந்த நியமனங்களில் இராணுவ தளபதிக்கும் அவருக்கும் ஒரு ஒத்த கருத்து இல்லை, அதில் ஒரு அதிருப்தி தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த மியான்மர் எல்லையிலிருந்து இங்கே வர்ற ரோஹிங்கா அவர்களுடைய இங்கே வருகைக்கும் அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கறதும் இந்த ஹியூமனிடேரியன் காரிடார் சொல்கிற மனிதநேய வழித்தடத்திற்கான இதுக்கு யூனுஸ் சொல்கிறாரு, தளபதி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. தேர்தல், இந்த 3 விஷயங்கள் தான் பெரும் முரண்பாடுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மியான்மர் இஷ்யூ ஏன் சார், ஏன் ஒரு தளபதிக்கும் அந்த தலைமை ஆலோசகருக்கும் ஒரு ஒத்த கருத்து வரமாட்டேங்குது, அதில் என்ன? ஏன்னா மியான்மர் ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக வந்து சைனா, ஏன்னா வந்து அது வந்து பர்மாலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா வந்து பர்மா வந்து அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு வசதி தான். இந்த மக்கள் வந்து வெளியே போகிறாங்க, இஸ்லாமியர்கள் பர்மீஸ் இஸ்லாமியர்கள் வெளியே போகும்போது அவங்க வந்து பங்களாதேஷ் போகும்போது அவங்களுக்கு வெளியே போனாலும் அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சால் போதும். அப்படிங்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற பங்களாதேஷ் பர்மா ஆதரவு மூலமாக வந்து அந்த அரசு ஆதரவு கொடுத்தா வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற சைனா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விதமான உதவி பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல் மாதிரி தான். வந்து பர்மாவிலேருந்து வந்து அங்கே முஸ்லீம்கள் வந்து பங்களாதேஷில் வந்து குடியமர்வதற்கு வந்து ஒரு சீனாவும் நேரடியாக இல்லை மறைமுகமாக ஆதரவு கொடுக்கும். அமெரிக்காவும் சொல்கிறாங்க, அமெரிக்காவுடைய அந்த
மனிதநேய வழித்தடம் வந்து அமைக்கிறதுக்கு. ஏன்னா இவர் மேலே இன்னொரு சந்தேக பார்வையும் இருக்குது. முகமது யூனிஸ் அவர் அமெரிக்காவுடைய கைகூலின்னு சொல்லி அப்படி அவர் ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து மிகப்பெரிய ஒரு இது கிடையாது, எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. ஒரு அமெரிக்கா எல்லா விதமான நாடுகள் மேலும் தன்னுடைய அழுத்தத்தை நேரடியாக மறைமுகமாக செலுத்தும். ஸோ தெற்காசியா பகுதியில் வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு பொருளாதாரம் தான் வந்து இந்த பங்களாதேஷ். ஸோ அவங்களுடைய பொருளாதாரத்தை இல்லாட்ட அரசியல் அதிகாரத்தின் மூலமாக அவங்கள வந்து கட்டுப்படுத்த இல்லாட்ட வந்து அவங்கள வந்து ஒரு விதமான சொல் பேச்சு கேட்குற தன்மைக்கு வந்து கொண்டு வர்றது தான் வந்து இந்த அமெரிக்காவுடைய ஒரு விதமான ஒரு தன்னுடைய அதிகாரத்தை இந்த பகுதியில் காட்டுது. அவங்க கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு அவங்களுடைய இந்த பகுதியில் வந்து சைனாவும் வரக்கூடாது. நான் சொல்கிறது அமெரிக்கா எங்கே போனாலும் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தணும்னு விருப்பப்படுவாங்க. அது இந்த இந்தியாவுடைய பகுதியாக இருக்கா இருந்தாலும் இல்லாட்ட வந்து இந்தியா தெற்காசியாவில் பிற பகுதியாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலுமே தன்னுடைய அதிகாரத்தை அமெரிக்கா வந்து நிலைநாட்டணும்னு விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த முத்தரப்பு விவாதத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், சைனா இந்த 3 நாடுகள் தான் எப்படி வந்து இதை வந்து தங்களுடைய பங்கெடுப்பா இல்லாட்ட தங்களுடைய நலனுக்கு வந்து எப்படி பயன்படுத்த போகிறாங்கிறது இந்த பிரச்சனையோட ஒரு இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான். ஆரம்ப புள்ளிங்கிறீங்க. அதை இன்னொரு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்னுடைய தந்தை காலத்தில் அந்த செயின்ட் மார்ட்டின் தீவை வந்து கேட்டாங்க, அமெரிக்கா கேட்டாங்க, கொடுக்கல. இப்போ வந்து இவர் அமெரிக்காவை கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் நாட்டை விற்கிறதுக்கு துடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற இடைக்கால அரசனுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த தீவு இருக்குல்ல, அது புவியியல் ரீதியாகவோ அல்லது பாதுகாப்பு ரீதியாகவோ புவிசார் அரசியலில் எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது? இந்த செயின்ட் மார்ட்டின் தீவுங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு படைத்தளம் தான் பங்களாதேஷை பொறுத்தளவுக்கு. அதை வந்து அவங்க வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கம்பந்தோட்டம் மாதிரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக கம்மி. ஏன்னா வந்து இந்தியா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கும். இந்தியாவை வந்து ஒரு காலத்துலையும் அதை வந்து அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1971 அவங்களுக்கு அது மேலே ஒரு கண் எப்படி வந்து ஹீபாக்கு அமெரிக்கா இருக்க மாதிரி இந்த பங்களாதேஷ் கீழே நம்ம ஏதாச்சும் வந்து இது பண்ணலாம், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து இதை வந்து அந்த அவங்களுடைய இராணுவ தளத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய கம்மியான மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இல்லாட்டா வந்து ராணுவமே எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த நாட்டு ராணுவம் பங்களாதேஷ் ராணுவ கேந்திரமாக அமெரிக்கா பயன்படுத்துறதுக்காக தான் அது ஒரு முனைப்பு காட்டும். கண்டிப்பாக வந்து பங்களாதேஷ் ராணுவம் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் தன்னுடைய. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி பங்களாதேஷ் ராணுவங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு தாராளம் கொண்ட ஒரு வளர்ச்சி பயமான ஒரு நல்ல ஒரு விதமான பழமைவாதத்துக்கு எதிரான இராணுவம் நம்ம நேரடியாக சொல்லலாம். அவங்க வந்து எந்த விதமான இஸ்லாமிய மாதிரி இருக்காது. அது அவங்க விரும்ப மாட்டோம். அதனால தான் திரும்ப சொல்கிறேன் வந்து அவங்க பொருளாதாரமும் இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து மத அடிப்படை வந்து ஒதுக்கணுங்கிறத இந்த போராட்டத்தோடைய முக்கியமான அடிப்படையான கொள்கை. இதை செயின்ட் மார்ட்டினை வந்து கண்டிப்பாக வந்து பங்களாதேஷ் அரசாங்கம், இது வந்து ஒரு இடைக்கால அரசாங்கம் தான், இது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை கொடுக்கவே மாட்டாங்க. அந்த பேச்சுக்கு இங்கே இடம் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த தீவு வந்து கைமாறுங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை வந்து இதே இடைக்கால அரசில் வந்து ஒரு வலிமையான ஒரு மத அடிப்படை நம்பிக்கை கொண்ட அரசு ஏற்பட்டால் ஒழிய அவங்க வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப மத அடிப்படை கொண்ட நாடுகளில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக அவங்க தேவையானதெல்லாம் வாங்கிடுவாங்க. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அவங்க வந்து பதில் சொல்லணும். ஒரு ஆட்டோகிராட்டாக இருக்கட்டும் இல்லாட்டா ஒரு மத அடிப்படையான நாடுகளுக்கு வந்து மிக எளிமையாக அவங்க வந்து கையாண்டு கொள்வாங்க. எப்படினாலும் அவங்க தேவையானதை வாங்கிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து டிசம்பருக்கு அப்புறம் வரும்போது கண்டிப்பாக இதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அது ஒருவேளை அதுக்கும் அவங்களுக்கு எதிராக நம்மளுடைய நம்பிக்கைக்கு எதிராக எதிர்பார்ப்புக்கு எதிராக வந்து அங்கேயும் ஒரு வலிமையான ஒரு மெஜாரிட்டி கொண்ட ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதம் கொண்ட ஒரு அரசு அமைந்தால் அதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 2 விஷயம் அதில் பார்க்க முடியும் சார். மாணவர்கள் ஒரு பக்கம் இந்திய அரசுக்கு எதிராக அந்த அரசினுடைய இடஒதுக்கீடு கொள்கைகளுடைய கண்டித்து ஒரு பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. அதற்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அந்த இடைக்கால அரசுக்கு அந்த மாணவர்களுடைய போராட்ட அமைப்பான கட்சியாக மாறின என்சிபி, தேசிய குடிமக்கள் அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இராணுவ தளபதியுமே ஆதரவு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ ஒரு சின்ன முரண்பாடுகள் வர்றப்ப அவர் அவாமி லீக் உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்ந்து இராணுவ தளபதி தேர்தல் நடத்தணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இராணுவம் வந்து இப்போ பாகிஸ்தான் இராணுவம் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஒரு இராணுவ புரட்சிக்கோ இராணுவ ஆட்சிக்கோ போகாது, அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப அவதானிப்பாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற சூழலில் இப்போ முகமது யூனிஸ் மேலே ஒரு இன்னொரு சந்தேகக்கோடு விழுது. இந்திய எதிர்ப்பாளராக அவர் அறியப்பட்டாலும் கூட அல்லது சொல்லப்பட்டாலும் கூட அவர் அமெரிக்காவுடைய முகமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த தீவை அவர் அதனால தான் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறப்ப இதை காரணம் காட்டியே ஒரு இராணுவ ஆட்சி ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிருமாங்க.
அந்த சூழல் வந்து இந்த வருகின் இந்த டிசம்பர் தேர்தல் விளைவை பொறுத்து அவங்களோட அதோடைய விடையை பொறுத்து தான் வந்து அந்த செயல் இருக்கும், இல்லை அதோடைய விளைவு இருக்கும். ஏன்னா முகமது யூனிஸ் அவருடைய அமெரிக்காவுடைய பொருளாதார உதவிக்காகத்தான் வந்து பெரும்பாலும் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை வந்து உதவி கேட்கிறாரு. ஆமாம், ஒவ்வொரு நாடுகளையும் சைனாவுக்கு போனார், சைனாவில் போய் வந்து தன்னுடைய கருத்தை வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு சின்ன கருத்தை சொன்னார். அதே மாதிரி இப்போ அமெரிக்கா அவருடைய போய் அங்கேயும் தன்னுடைய இந்திய எதிர்ப்பை வந்து அங்கங்கே வெளிப்படையாக இல்லாமனாலும் ஒரு விதமான மறைமுக வார்த்தைகள் மூலமாக வந்து வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த யூனிஸ் அவர்களுடைய ஒரு அமெரிக்காவோட கைக்குள்ளும் கூட சொல்கிறத விட அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து IMFலையோ இல்லாட்டா உலக வங்கியிலோ எங்கேயாச்சும் பணம் கிடைக்குமா தன்னுடைய பங்களாதேச முன்னேற்றத்துக்கு அப்படிங்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு வந்து எந்த அளவுக்குனாலும் அவர் வந்து இறங்கி போகிறங்கிறது தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது மக்களுக்கு. இவர் வந்து அமெரிக்காவுக்கு விலை போயிட்டாரோ நம்ம எல்லாரும் கேட்குற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு போக மாட்டார். ஒரு நல்ல முனைவர் பட்டம் கொண்ட பெரிய பேராசிரியர் வந்து கண்டிப்பாக நோபல் பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு. அந்த கிரெடிபிலிட்டி அவர் வந்து இலக்கு விரும்ப மாட்டார். அதே நேரத்தில் சார் இப்போ இன்றைய சூழலில் இப்போ நிறைய வந்து வர்த்தகம் சார்ந்த இந்தியாவுடைய ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, இப்போ அவர்களுடைய இறக்குமதியை நேரடியாக வந்து நம்ம அனுமதி மறுத்திருக்கிறது உள்ளிட்டவெல்லாம் இருக்குல்ல, இந்தியாவுடைய இந்த நிலைப்பாடு சரியா இல்லை அவர்களுடைய பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய நிலைப்பாடு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா தெற்காசியிலே மிக முக்கிய வல்லரசாக இந்தியா இருக்கிற சூழலில் இந்தியாவுடைய நிலைப்பாடு அந்த நாட்டிற்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு இந்த விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அளவு தன்னுடைய அரசியல் இல்லை வெளியுறவு கொள்கையில் வந்து நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வந்து இந்தியா வந்து தற்போது இந்த பெஹல்காம் அட்டாக்கோ அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ஒரு விதமான எதிர்மறையான கருத்துக்கள் தான் அரசாங்கம் மேலே இருக்குது. அதை வந்து மாற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த பங்களாதேச விவகாரம். இந்த எதிர்ப்பை வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கும் சார்பாகவும் அங்கே ஒரு நிலை பாகிஸ்தான் ஆதரவு அந்த நாடுகள் மத்தியில் சொல்கிறீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும் வரவேற்பு. ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்தியாவோட உலக பார்வையில் வந்து இந்தியாவுடைய திறத்தை வெளிப்படுத்துகிற இந்தியாவின் மீதான ஒரு வியந்து தான் பார்க்குறாங்க, திறத்தை போற்றுறாங்க. கண்டிப்பாக நம்ம ராணுவ பலத்தை பார்த்து ஒரு மிரண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதே உத்வேகத்தோடு வங்கதேசத்திலையும் தன்னுடைய செயல்பாடுகள், ராஜதந்திர நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக வந்து பங்களாதேசை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். இந்தியா தன்னுடைய பலன்கள் அல்லது தன்னுடைய பொருளாதார செயல்பாடுகள் மூலமாக வந்து பங்களாதேசை வந்து தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வரது தான் இதோடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கணும். ஏன்னா வந்து பங்களாதேசை வந்து நம்ம அவ்வளோ எளிதாக வந்து விட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பக்கம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது. நமக்கு வந்து பாகிஸ்தானை விட இப்போ பங்களாதேஷ் நம்ம முக்கியம். ஸ்ரீலங்கா நமக்கு இடையில வந்து ஒரு நீர் பகுதி இருக்குனால அதுக்கு நமக்கு அந்த ஒரு ஆனால் பங்களாதேஷுங்கிறது நம்மளுடைய ஒட்டின ஒரு பகுதி. அது அந்தளவுக்கு நம்ம வந்து விட முடியாது. தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகள் மூலம் நம்ம இறங்க வேண்டாம். அதிகபட்சமாக வந்து ராஜேந்திர நடவடிக்கை இல்லாட்டா வந்து வெளியுறவு கொள்கை மூலமாக தான் அவங்க வந்து நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும். குறிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஒரு மைல்டான ஒரு சாஃப்ட் டிப்ளமேசி அவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ணாலே அவங்க நம்மகிட்ட வருவாங்க. ஏன்னா வந்து சைனா என்ன தான் பெரிய அளவுக்கு பொருளாதாரம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க பெங்காலி அந்த உணர்வு வந்து கண்டிப்பாக இந்தியா சார்பாக தான் இருக்கும். ஏன்னா உருவாக்கின நாடும் இந்தியாங்கிறப்போ அவங்களுக்காக அந்த ஒரு சகோதரத்தன்மை வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு இஸ்லாமியங்கிறத விட நம்ம இந்தியாங்கிற வந்து ஒரு பெரிய அண்ணனாக தான் நம்ம பார்ப்பாங்க. நம்ம வந்து அவங்களுடைய நண்பர்கள் கிடையாது, நம்ம கண்டிப்பாக அவங்களுடைய சகோதரர்களின் பார்வையில் தான் நம்மளை பார்ப்பாங்க. அந்த சில செயல்பாடுகள் இருக்கலாம், விரும்பத்தகாத செயல்பாடுகள். ஆனால் மக்களின் பார்வையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இந்தியா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் எடுத்துக்காட்டு. ஸோ அதை மக்கள் வந்து மாற்ற விரும்ப மாட்டாங்க. அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுடைய இந்த தீவிர போக்குனால வேணால் இன்றைக்கு ஒரு இந்திய வெறுப்புங்கிறது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. செயற்கையாக பல வெளி காரணிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலை தான் அங்கே இருக்குது. அந்த மனநிலையை வந்து இந்தியா வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றணும், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த துறைமுகங்களை வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவில் வந்து திறந்து விட்டு தன்னுடைய ஒரு பரந்த மனப்பான்மையை காட்டணும். அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஏற்படுத்தணும். நீங்கள் என்ன தான் போனாலும் எங்களை விட்டு போகக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவுடைய தேவையை அவர்கள் நம்ம உணர்த்திருக்கோம். பொருளாதார ரீதியாகவும் பல இடங்களில் உணர்த்திருக்கோம். இப்போ இதை செய்யணும், அதை தொடர்ச்சியாக செய்யணும். ஏன்னா வந்து ஒரு பெரிய வல்லரசு தெற்காசியா இந்தியாவை தவிர்த்து நீங்கள் வங்கதேசத்தில் ஒரு முடிவை வேற யாரும் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. இந்தியாவை தவிர வந்து ஒரு சீனாவோ இல்லாட்ட அமெரிக்காவோ மற்ற எந்த நாடு, இந்த 2 நாடுகளுக்கு தான் அவங்களுக்கு வந்து தலையிடுறாங்க. மற்ற எந்த நாடுகளும் கிடையாது. ஐரோப்பாவோ இல்லாட்ட ரஷ்யாவுக்கு அவங்களுக்கு அங்கே தேவை கிடையாது. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நேரடியான ஒரு தேவை இருக்கிறது.
பங்களாதேஷை பயன்படுத்துறதுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் மார்ட்டின் அந்த தீவாக இருக்கட்டும், இல்லாட்டா அவங்களுடைய பொருளாதார உதவிகள் மூலமாக வந்து அவங்களை கட்டுப்படுத்துகிறதாகட்டும், இல்லாட்டா சீனா தன்னுடைய இராணுவ உதவிகள், ஆயுதங்கள் உதவிகள் மூலமாக வந்து கட்டுப்படுத்த நினைச்சாலுமே இந்தியா வந்து தன்னுடைய ராஜதந்திர ரீதியான அழுத்தங்கள் மூலமாக வந்து அதை கட்டுப்படுத்தணும், அதை மட்டுப்படுத்தணுங்கிறது தான் இந்தியாவுடைய உடனடி தேவை. நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தேங்க்யூ.